வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில் பேசுகிறேன். இன்றைய பிரிவில் நாம் காணவிருப்பது கணவன் மனைவி பிரச்சனையும் ஒற்றுமையும் தான். அதாவது இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்க மாட்டுறாங்க. அதாவது அவங்கவுங்க விரும்பின வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க, அதில் தப்பு இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் சண்டை போட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி அது மூலிமா பிரிஞ்சிடுறாங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த பிரிவில் விரிவாக பேச போகிறோம். அதுக்கு உண்டான பரிகாரமும் சொல்கிறேன். அதாவது நம்ம அரேஞ்ச் மேரேஜ் பண்ணும்போது கரெக்டான டேட் ஆஃப் பர்த்து டைமு அதெல்லாம் அதாவது ஜோதிடர்கிட்ட சொல்லி கரெக்டாக, அதாவது கணவன் அதாவது ஆண் பெண் 2 பேர் ஜாதகம் கொடுத்து பொருத்தம் கரெக்டாக பார்த்து கல்யாணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் சில பேர் எங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை, ஜாதகத்தில் நாங்கள் பேர் பொருத்தம் பார்த்து அப்படியே கொடுத்துட்டோம் அதுமாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி சில வருடங்கள் கழித்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதாவது ஜோதிடர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற பரிகாரத்தையும் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க பண்ணுறாங்க, ஒருத்தவங்க பண்ணுறதில்ல. அப்போ அப்படின்னும்போது அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் அதிகமாகி பிரிஞ்சிடுறாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா குழந்தைங்க இருக்குது, அதனால் குழந்தைங்க முகத்துக்காக நாங்கள் வாழறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஏதோ அப்படியே சகிச்சிக்கின்னு வாழ்க்கையை மீதி உள்ள காலத்தை ஓட்டிடுறாங்க. இதுக்கு என்ன ஜாதகப்படி தீர்வுனா, ஒன்று நீங்கள் ஜாதகத்தை நம்பினீங்கன்னா கரெக்டாக கல்யாணத்துக்கு முன்னாடியே அதுக்குண்டான அந்த ஜாதகப்படி பொருத்தம் இருக்கான்னு பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஜாதகத்து மேலே நம்பிக்கையில் விரும்பி கல்யாணம் பண்ணுறீங்கன்னா நல்லபடியாக 2 பேருக்குள்ளே விட்டு கொடுத்து கடைசி வரைக்கும் நம்பிக்கையோடு வாழுங்க. இதுதான் இதுக்கு சொல்யூஷன். அப்படி இல்லை, நீங்கள் ஜோதிடர்கிட்ட கல்யாணம் ஆகி பிரச்சனையாகி வரீங்க, அதுக்கப்புறம் அவங்க பார்க்குறாங்கன்னும் போது கண்டிப்பாக அதாவது திருமண அந்த பந்தத்தை குறிக்கிற 7ஆம் பாவம் கெட்டு போயிருக்கும். கண்டிப்பாக கெட்டு போயிருக்கும். அதோட அதிபதியோ அதில் இருக்கிற பாவகிரகத்தோட தசாபுத்தி நடக்கிற காலத்தில், இல்லை அஷ்டம சனி, ஜென்ம சனி, அது மாதிரி குறிப்பாக இந்த குரு தசையில் சுக்கிர தசையில் குரு புத்தி, இந்த கிராஸ்லாம் வந்தனாலே மேக்சிமம் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருக்காது, பிரச்சனைகள் வரும். குறிப்பாக சந்தேக புத்தியும் வரும். அதனால் நீங்கள் அந்த காலத்தில் கரெக்டான ஜோதிடர் நீங்கள் அணுகிறீங்கன்னா அவர் என்ன பரிகாரம் சொல்கிறாரோ அந்த நாலேஜை கரெக்டாக பண்ணுங்கள். இதில் என்னோடய தரப்புலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, பரிகாரம் விட்டு கொடுத்து சகிச்சு நல்லபடியாக குடும்பம் பண்ணுங்க. ஏன்னா இதுதான் ஏன்னா இது நம்ம முன் ஜென்மத்தில் ஏதோ செய்த பாவம், அந்த ஏதோ ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ நீங்கள் செய்கிற தவறுனால தான் இந்த பிரிவில் உங்களுக்கு அது மாதிரியான வாழ்க்கை அமையுது. அதை நீங்கள் முழு மனசோட நம்ம செஞ்ச தப்புக்கு தான் நம்ம அனுபவிக்கிறோன்னு ஏற்றுக்கோங்க. அதை எதிர்த்து போராடாதீங்க. அதை எதிர்த்து நீங்கள் போராடும்போது அந்த வினைகளை நீங்கள் மல்டிபிள் பண்ணினே போவீங்க, அதிகமாக்கின்னு. அது என்னென்னா திருப்பி அடுத்தடுத்த பிரிவில் அது உங்களுக்கு அந்த கர்மா தொடர்ந்துனே போகும். அதனால் இது என்னோடய அட்வைஸ் என்னென்னா, இந்த பிரிவில் அதை முடிச்சுக்கோங்க. நல்லபடியாக நமக்கு இந்த பிரிவில் இவர் தான் நம்ம கணவர், இவர் தான் மனைவி அப்படின்னும்போது அதை முழு மனசோடு ஏற்றுக்கின்னு விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோட நல்லபடியாக அவங்க அனுசரித்து அவங்க குடும்பத்தாரோட, அதாவது கணவன் மனைவி குடும்பத்தாரோடையும் மனைவி கணவன் குடும்பத்தாரோடையும் அனுசரித்து, அப்படி செட் ஆகலையா கொஞ்சம் விலகி இருந்து வாங்க. அவங்கள போட்டு சண்டை போட்டுக்கின்னு அவங்ககிட்ட போய் திருப்பி ஆர்கியூ பண்ணிக்கின்னு, உங்கள் பொண்ணை நீங்கள் வளர்த்த விதம் சரியில்லை, இவங்க பையனோட கேரக்டர் சரியில்லை, இதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்பு எட்டுன்னு போகாமல் உங்களுக்குள்ளே நீங்கள் நல்லபடியாக விட்டு கொடுத்து கரெக்டான ஜோதிடம் அணுகி, அப்போ அதுக்கு உண்டான பரிகாரம் கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் அந்த நாள் நட்சத்திரம் அந்த ஓரையில் கரெக்டான அந்த கோயிலுக்கு போயிட்டு கணவன் மனைவி 2 பேரும் ஒற்றுமையோட அதை வேண்டி நல்லபடியாக உங்கள் குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக சண்டை போட்டுக்காமல் நல்லபடியாக மீதி உள்ள வாழ்க்கையை வாழுங்க. அப்போ தான் அடுத்த பிறவியில் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். நீங்கள் இந்த பிறவியில் சண்டை போட்டு பிரிஞ்சு அந்த வினைகள் அதிகமாக்கினே இருந்தீங்கன்னா அது அடுத்தடுத்த பிறவியில் அப்படியே உங்களுக்கு தொடர்ந்துனே தான் போகும். அதனால் அதுக்கு உண்டான கரெக்டான பரிகாரத்தை செல் பண்ணி நீங்கள் பண்ணி அமைதியாகவும் சகிப்புத்தன்மையோடு விட்டு கொடுத்து வாழ பழகிக்கோங்க. அதை ஏற்றுக்கணும். அதுதான் நமக்கு நல்லது. இல்லைன்னா இதுக்கு நீங்கள் திருமணத்துக்கு முன்னாடி விரும்பிட்டோம், ஆனால் இப்போ ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணுறோம், இது எங்களுக்கு ஜாதகம் அந்தளவுக்கு சரியாக பொருந்தலை, ஆனால் நாங்கள் எங்களுக்கு நல்லபடியான ஒரு ஒற்றுமையாக இருக்கணும், அதுக்கு என்ன பரிகாரம் கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். நல்ல முகூர்த்த நாளை செல் பண்ணுங்கள். நல்ல முகூர்த்த நாள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மேட்சிங் இல்லாத ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைச்சி ஒரு நல்ல முகூர்த்த நாளில் கல்யாணம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க நல்லபடியாக இருப்பாங்க. அந்த முகூர்த்த நாள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட அணுகி
அதாவது முகூர்த்த நாள் குறிக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அதாவது அதில் எல்லாமே பார்க்கணும். அதாவது ஆண் ஜாதகத்துலேயும் சரி, பெண் 2 பேரும் சந்திராஷ்டமாக இருக்கக்கூடாது, 2 பேரோட அந்த பஞ்சபட்சியோட அந்த காலம் வந்து அந்த முகூர்த்த நேரத்தில் முடிச்சிருக்கணும். அது அரசு தொழில் அந்த ஊன் அது மாதிரி இதில் இருக்கணும். அந்த முகூர்த்த லக்னம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கணும், சுபகரங்களோட தொடர்பு இருக்கணும். அந்த முகூர்த்த நேரத்தில் அந்த லக்னம் வந்து பார்த்திங்கன்னா திதிசூன்யமாக இருக்கக்கூடாது. அதேமாரி அன்றைக்கி தாராபலம் இருக்கணும், சந்திரனோட தாராபலம் இருக்கணும். அதேமாரி அன்றைக்கி திதி சுப திதியாக இருக்கணும், நட்சத்திரம் சுப நட்சத்திரமாக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஓரை இது மாதிரி அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறையா அந்த பஞ்சாங்கத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான நேரமாக செலக்ட் பண்ணி ஜோதிடர்கிட்ட நீங்கள் அணுகி கரெக்டான முகூர்த்த நாளாக பார்த்து செலக்ட் பண்ணி நீங்கள் அவங்க அதாவது மணப்பெண்ணையும் அதாவது மணமகனையும் இணைச்சிங்கன்னா அவங்க பிரிவு இல்லாமல் நல்லபடியாக இருப்பாங்க. நம்மளோட வாழ்க்கைக்கு நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு முக்கிய பரிகாரமே பார்த்திங்கன்னா நம்ம அமைச்சிக்கிறது முகூர்த்த நாள் தான். அதை நம்ம கரெக்டாக அமைச்சிக்கணுன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம சக்ஸஸ் ஆகி அடுத்தடுத்த லெவலுக்கு போயிடலாம். ஸோ கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கிறவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பிரச்சனையா, தயவுசெய்து குழந்தைங்க இருந்ததுன்னா அவங்க எதிர்காலத்துக்காக நீங்கள் யோசித்து பொறுமையாக அனுசரித்து விட்டு கொடுத்து நல்லபடியாக இருங்க. கரெக்டான ஜோதிடர் அணுகி பரிகாரம் பண்ணி நல்லபடியாக இருங்க. அந்த விட்டு கொடுத்து அனுசரித்து பிறந்துருமா அதுதான் பெரிய பரிகாரம். அதை விட்டு நீங்கள் வினையை பெருக்கினே போனீங்கன்னா அது அடுத்தடுத்த பிரிவில் உங்களுக்கு தொடர்ந்துனே தான் இருக்கும். சரியா? கல்யாணத்துக்கு முன்னாடியே யோசிச்சிங்கன்னா நல்லது. கல்யாணத்துக்கு அப்புறம் நிறையா பேர் கல்யாணம் ஆகி பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க, கணவன் மனைவி பிரச்சனைன்னு. அப்படின்னும் போது எல்லார் வீட்டு வாசப்படின்ற மாதிரி எல்லார் வீட்லையும் இந்த பிரச்சனை இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம விட்டு கொடுத்து அனுசரித்து ஒத்துமையோட நல்லபடியாக இருங்க. அதுவே ஒரு பெரிய பரிகாரம். சரியா? நன்றி.